வணக்கம், நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புத்தாண்டு ராசி பலன் 2024 காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசியான துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கார். அதாவது புத்திரஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானத்தில் சனி கும்பராசியில் செஞ்சிருச்சிருக்காங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் செஞ்சிருச்சிருக்காங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு மேச ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் கன்னி ராசியில் கேது செஞ்சிருச்சிருக்காங்க. பொதுவாகவே வருடகிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். அதாவது ஆண்டு பலனாக இருந்தாலும் சரி, புத்தாண்டு பலனாக இருந்தாலும் சரி. என்ன காரணம்னா அதோட தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒருத்தருக்கு நல்லது நடக்குன்னா தொடர்ந்து நல்லது நடந்துகிட்டே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு கெட்டது நடக்குதுன்னா நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. மாத பலன் சொல்லும் போது, மாத பலன் பார்க்கும்போது மாதத்துக்கு ஒரு தடவை, ஒவ்வொரு மந்த் ஒவ்வொரு தடவை மாறிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு பாருங்கள், ஒரு மாதம் நல்லாயிருக்கும், ஒரு 2 மாதம் நல்லாயிருக்கும், 3ஆவது மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா பிரச்சனை சந்திப்பாங்க, 4ஆவது மாதம் நல்லாயிருக்கும். அப்படியே மாதத்துக்கு மாதம் பலன்கள் மாறும். பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி இருக்கும். ஆனால் அந்த வருட கிரகங்கள் போது அந்த வருடம் ஃபுல்லாக அதோட தாக்கம் இருக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. அதனால தான் வருட கிரகங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். சரிங்களா? வருட கிரகங்கள்லாம் சனி 2.5 வருஷம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு வந்து 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அதுக்கடுத்தது ராகுகேது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. குரு வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருடம், இந்த வர இருக்கின்ற இந்த புத்தாண்டு 2024 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் ராசியில் வந்து இருந்த கேது பகவான் 7ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் ஏகப்பட்ட பிரச்சனை துலாம் ராசி நேயர்களுக்கு கொடுத்தாச்சு. சரிங்களா? நீங்கள் சித்திரை நட்சத்திரமாக இருக்கட்டும், விசாக நட்சத்திரமாக இருக்கட்டும், இல்லை சுவாதி நட்சத்திரமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிட்டிங்க 1.5 வருஷமாக. ஒரு சில பேருக்குலாம் உடல் உபாதைகள் வந்தது. அதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனை இருந்தது, கடன் தொழிலை அவதிப்பட்டீங்க, பணம் இல்லாமல், வருமானம் இல்லாமல் ஒரு மன உளைச்சலை வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த பிறக்கக்கூடிய இந்த 2024 ஒரு அற்புதமான வருடம் சொல்லிடலாம். ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுது. என்ன காரணம்னா, உங்கள் ராசிக்கு 5ல் இருக்க சனி வந்து எந்த ஒரு கெடுதலும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரமாட்டார். 6ல் இருக்கிற ராகு உபஜயஸ்தானத்தில் இருக்கிற ராகு நல்ல ராகு. அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்க கேது நல்ல ஒரு கேதுவாக இருக்கார். உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் வந்து அற்புதமான ஒரு குரு. உங்களுக்கு தனிச்சிருக்கார் குரு இப்போ. சரிங்களா? ஏன்னா ராகுவோட பிடியிலிருந்து சில பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. குருனால் எந்த ஒரு நல்லதும் பண்ண முடியாமல் இருந்தது. இப்போ ராகு விட்டு அதை குரு தனியாக இருக்காங்க, ராகு தனியாக இருக்காங்க. சரிங்களா? அதாவது குரு விட்டு ராகு விலகிட்டார். உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும். அதாவது இந்த ஏப்ரல் மாதம் 2024 இந்த ஏப்ரல் கடைசி பகுதி உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும். அந்த குரு உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு குரு தான். என்னென்ன பண்ணும், என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பீங்க, என்னென்னலாம் நடக்கும், பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்துடலாம். சரிங்களா? முதல் சனி பகவான் பாருங்கள், அவங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த வருடம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டை உங்களுக்கு இருக்க போது. துலாம் ராசி நேயர்கள் குழந்தை பிறக்க போது, கரு உண்டாகக்கூடிய வருடம் அந்த வருடம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த அந்த பிரச்சனைகள், அந்த வில்லங்கள்லாம் உங்களுக்கு விட்டு விலகி பூர்வீக சொத்து கைக்கு வரக்கு வாய்ப்பு அதிகமாகவே உங்களுக்கு இருக்குது. அதேமாதிரி பாருங்கள், ராகு வந்து 6ஆம் இடத்துல உங்களுக்கு உட்கார்ந்துருக்காரு. ருண ரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானம், எதிரி தொல்லை, கடன் தொல்லை, இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருடம் இல்லாமல் இருக்க போகுது. எதிரி இல்லாமல் வாழ போகிறீங்க. வேலை செய்கிற இடத்துல எதிரியாக இருந்திருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்திருக்க மாட்டீங்க, வேலை செஞ்சுருக்க முடியாது. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க உங்களுக்கு எதிரியாக இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு எதிரிகள் தொல்லை உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. எதிரிகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தாங்க. அந்த எதிரிகள் முற்றிலும் விலகக்கூடிய ஆண்டாக இந்த 2024 உங்களுக்கு இருக்க போகுது. சரிங்களா? அப்போ கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. கடன் வச்சுருக்கீங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கடன் வச்சுருக்கீங்க, வட்டி மேலே வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்க. கடனை கட்டுறக்கே ஒரு வழி ஆயிடுறீங்க. சரிங்களா? வர்ற பணத்தையும் வர்ற வருமானத்தையும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கடன் கட்டிகிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு பணத்தையும் நீங்கள் சேமிப்பு பண்ண முடியாமல் இருக்குது. ஆனால் இந்த ஆண்டு கடன் அடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போது, பணத்தை சேமிப்பு பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போது. பணம் வரப்போகுது. பணம் வந்துட்டாலே அவங்க என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்க முடியும், ஆசையை பூர்த்தி செஞ்சுக்க முடியும், நினச்சபடி உங்களால் வாழ முடியும். இப்போ இந்த 6ஆம் இடத்துல இருக்கிறாகும் முக்கியமாக எதிரி இல்லாமல் பண்ணுவார். கடன் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். சரிங்களா? அதேமாதிரி உடம்புல நோய் இருந்தது பார்த்திங்களா, 1.5 வருஷமாக உடம்புல வியாதி இருந்தது பார்த்திங்களா, அந்த வியாதி விலக போகுது. உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியாது. அந்தளவுக்கு ட்ரீட்மெண்ட் மருத்துவ செலவு உங்களுக்கு போயிட்டே இருந்திருக்கும். எவ்வளோ செலவு பண்ணோம், எவ்வளோ மருத்துவ செலவு பண்ணோம், எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டோம், எவ்வளோ
மருத்துவமனைக்கே போய் கொண்டு போய் செலவு பண்ணோம், இதெல்லாம் உங்களுக்கே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு விரயங்கள், அந்த அளவுக்கு செலவு, மருத்துவ செலவு இதெல்லாம் பண்ணீங்க, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, எவ்வளோ மருத்துவம் பார்த்தீங்க. ஆனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மருந்து அடையாளம் காட்டப்படும். மாற்று வழி மருத்துவம் மூலமாக ஒரு சில பேர்த்துக்கு உங்களுக்கு உடம்புல இந்த வியாதி தீரப்போகுது. ஒரு சில பேர்த்துக்கு ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருந்து வியாதி உங்களுக்கு உங்கள் உடம்புல விட்டு போயிடும். எப்படி உடம்புல வந்தது, எப்படி உடம்புல விட்டு போச்சுன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா இந்த வருடம் அற்புதமான வருடம். உடம்புல இந்த வியாதி விலக போகுது. சரிங்களா? வியாதி ஒருத்தர் மனுஷனுக்கு வியாதி இல்லாமல் இருந்தாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். வியாதி இல்லாமல் இருந்து நல்ல ஒரு மனநிலையோட தேவையான அளவுக்கு பணம் இருந்தாலே எதாக இருந்தாலும் உங்களால் நிறைவேற்றிக்க முடியும். எதாக இருந்தாலும் உங்களை ஆசைப்பட்டதை உங்களால் பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு ஆண்டு இந்த 2024. அப்போ கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உடம்புல வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ஏன்னா 6ல் ராகு, 6ல் இருக்கிற ராகு வந்து எதிரி அழிச்சிருவார், வியாதி இல்லாமல் பண்ணுவார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கடன் இல்லாமல் பண்ணுவார். இதெல்லாம் இது 6ல் இருக்கிற ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். 6ல் ராகு இருந்துட்டாலே பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து அப்படியே அழிச்சிருவார். அதாவது அந்த கெட்ட விஷயங்கள்லாம் அழித்து நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ நல்ல விஷயம் என்ன? ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க, கடன் இல்லாமல் வாழ போகிறீங்க, நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது, ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, பதவி உயர்வு. வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு கீழெல்லாம் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களால் முன்னேற முடியாமல் இருந்திருக்கும். உங்களுக்கு கீழே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா உங்களை விட கம்மியாக படிச்சிருப்பாங்க, உங்களை விட தகுதி குறைவாக இருப்பாங்க, உங்களை விட திறமை கம்மியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க டெவலப் ஆகி போயிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களால் முன்னேற முடியாமல் அப்படியே அதே ஒரு நிலைமையில் தான் இருந்தீங்க. ஆனால் இந்த காலகட்டங்கள் முன்னேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போக போகிறீங்க, நல்லபடியாக வாழ போகிறீங்க. 6ஆம் இடத்துல இருக்கிறாகும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறார், உறுதுணையாக இருக்க போகிறார். 7ஆம் இடத்துல இருக்க குரு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வருடம் கல்யாணம் நடந்துருங்க உங்களுக்கு. ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு ஆரம்ப பகுதியிலேயே கல்யாணம் நடந்துடும். இந்த 4 மாதத்துக்குள்ளே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்குள்ளேயே கல்யாணம் ஆயிரும் அல்லது நிச்சயம் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் மே மாதத்துலலாம் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும், கல்யாணமும் நடக்கும், நிச்சயமும் நடக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு குரு வந்துடுவார் ஏப்ரல் மாதம் கடைசி பகுதி. அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை பார்ப்பார். நல்ல குடும்பம் அமைச்சுக்க போகிறீங்க, நல்ல குடும்பம் உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் இருந்து அந்த குழப்பங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகும். இந்த வருடம் நல்ல ஒரு ஆண்டு, ஆரம்பத்திலேருந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? அது மே மாதத்திலிருந்து இந்த ஏப்ரல் கடைசி அல்லது மே மாதத்திலிருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து அவர் குரு ஆகாத கிரகம், 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்து என்ன? விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவு, திடீர் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் 2024. திடீர்னு பணம் வரும். எப்படி வந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது. சம்மந்தமேலாம் பணம் வரும் உங்களுக்கு. யார் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு யாருக்கோ உதவி செய்வீங்க, யாரோ உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு போவாங்க, உங்களுக்கு உறுதுணையாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. யார் மூலமாவது உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதேமாதிரி இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அந்த மாதிரி இந்த பிட்காயின்ஸ், இந்த கிரிப்டோ கரன்சியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த பணத்தை போட்டு முதலீடு பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் நல்ல ஒரு ஆண்டாக இருக்க போகுது. பணம் வரக்கூடிய ஒரு ஆண்டு, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு, பணம் பெருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் உங்களுக்கு. 12ஆம் இடத்துல இருக்க கேது என்ன பண்ணுவார்? வெளிநாட்டு பிரயாணம். வெளிநாடு போக முடியாமல் இருந்தவங்க தான் வெளிநாடு போக போகிறீங்க. வெளிநாட்டு பிரயாணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். தடங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்காதுங்க இந்த வருஷம். 2024 அற்புதமான ஆண்டு. நீங்கள் போன வருஷமெல்லாம் 2023 எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க, எவ்வளவோ பார்த்துட்டீங்க, துலாம் ராசிக்காரங்களை எவ்வளவோ சந்திச்சிட்டிங்க, எவ்வளவோ கெட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுற்றி நடந்துகிட்டே இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு நல்லது நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். 2024 பிறந்ததுலேருந்தே பாருங்கள், துலாம் ராசிக்காரங்க நல்லா இருக்க போகிறது உங்களுக்கே தெரிய வரும். நீங்கள் நல்லா கண்டிப்பாக நல்லா இருக்க போகிறீங்க. ஏன்னா உங்கள் ஜென்ம ராசியில் இருந்த கேதுவும் 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட்டு விலகிருச்சு. அக்டோபர் 30, 2023 விலகிருச்சு. சரிங்களா? இந்த உடம்பு சரியில்லாமல் போனது, இந்த கடன் தொல்லையில் மாட்டினது, இந்த வேலை இல்லாமல் இருந்தது, இந்த சங்கடங்களெல்லாம் உங்கள்கிட்ட விலக போகுது. நல்ல தரமான வேலை கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவு, திடீர்னு பணம் வருங்க. பணத்தை சேமிப்பு பண்ண போகிறீங்க, பணத்தை மிச்சம் பண்ண போகிறீங்க. கடன் தொல்லை இருந்தது, அந்த கடன் தொல்லை தீர்க்க போகிறீங்க. நல்ல ஒரு வருஷமாக இருக்க போது பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? தேக ஆரோக்கியம், நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோட, நல்ல மனமோட, நல்ல ஒரு தெளிவான மனமோட வாழ போகிறீங்க. குழப்பமில்லாத ஒரு ஆண்டாக இருக்க போது தெளிவாக முடிவெடுக்க முடியும். துலாம் ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ இந்த ஆண்டு அந்த பட்ட கஷ்டத்துக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அந்த கஷ்டத்துக்கு மேலே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. சரிங்களா? கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஒரு 50% கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த ஆண்டு ஒரு 100% நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிடலாம். ஏன்னா உங்களுக்கு இருக்க கிரக நிலைகள் அப்படி. சரிங்களா? உங்கள் சுயஜாதகமும் பார்த்துக்குங்க. இந்த சுயஜாதகத்துக்கு கிரகம் நல்லா இருக்கணும். ஒரு பக்கம் நல்லா இருந்து ஒரு பக்கம் நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா சில பிரச்சனைகள் இருக்கும். 2 பக்கமும் கிரகங்கள் நல்லா இருக்கணும். கோச்சாரமும் நல்லா இருக்கணும். பிறப்பு ஜாதகத்தில் கிரகம் நல்லா இருந்தால் நீங்கள் 100% நல்லதை நடக்க போகுது, 100% நல்லதை அனுபவிக்க போகிறீங்கிறதுல
எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கார், குரு எங்கே இருக்காங்க, ராகுகேது எங்கே இருக்கார், மெயினாக வந்து சுக்கிரன் எங்கே இருக்கார். உங்கள் ராசிநாதன் யார்? சுக்கிரன். சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், குழப்பமில்லாமல் இருப்பீங்க, சொகுசான வாழ்க்கையை வாழ முடியும், ஒரு லக்ஸூரியான வாழ்க்கை வாழ முடியும். லக்னம் லக்னாதிபதி, லக்னம்ங்கிறது உயிர், ஆன்மா, ராசிங்கிறது உடல். அப்போ ஆன்மா அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கார், சந்திரன் என்ற வீட்டாதிபதி சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். சரிங்களா? உடலும் உயிரும் இருந்தால் தான் மனுஷங்களால் இயங்க முடியும். சரிங்களா? அப்போ அந்த உயிர் ஸ்தானாதிபதி எங்கே இருக்கார், லக்னாதிபதி எங்கே இருக்கார், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் எங்கே இருக்கார், இது ரெண்டு வச்சு பார்த்து நடக்கக்கூடிய தசாபுத்தி எப்படி இருக்காங்கன்னு இது ரெண்டெல்லாம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வாழ்க்கை எப்படி போகும், பாசிட்டிவாக நெகட்டிவாக எப்படி போயிட்டுருக்கு, நல்லது நடக்கக்கூடிய காலகட்டங்கள், கெட்டது நடக்கக்கூடிய காலகட்டங்கள், நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எதை ஃபாலோ பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணக்கூடாது, உங்களுக்கு உண்டான அதாவது உங்களுக்கு என்னென்ன கேள்விகளோ அனைத்து கேள்விகளும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நம்ம பார்த்து பதில் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க. சரிங்களா? அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் சுய ஜாதகம் பார்த்து நம்ம தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் எப்போ வரும், கெட்டது நடக்கக்கூடிய காலகட்டங்களில் எப்படி நீங்கள் இருக்கணும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய காலகட்டங்கள் எந்த டைமில் வரும், இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் நடக்கக்கூடிய தசாபுத்தி பதில் சொல்லிடும். ஜாதகத்தை பார்த்தாலே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.